ஹாய் கைஸ், திஸ் இஸ் சிவா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் எரர் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நார்மல் ஃபங்க்ஷன் ஒரு 4 விதமாக இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, ஃபங்க்ஷன் போட்டுட்டு ஃபங்க்ஷனோட நேமு ஆஃப் போட்டு இது உள்ள 2 பேராமீட்டர் ஏ கமா பின்னு இருக்குது. ஸோ இங்கே கேள்வி பிரேஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரிட்டர்ன் வந்து இந்த ஏ ப்ளஸ் பி அப்படின்னு இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அப்படின்னா சம் ஆஃப் அப்படின்னு போட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இது ஒரு நம்பர் 1, 2 அப்படின்னு அனுப்பினா இந்த ஃபங்க்ஷன் இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டு என்ன வேல்யூ இங்கே ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா, அதுதான் இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். இதை வந்து எப்படி நம்ம எரர் ஃபங்க்ஷனாக மாற்றுறதுன்றது பார்ப்போம். இங்கே லெட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். சம், இதுதான் அந்த சம்ன்ட்டு ஒரு வேரியபிள். இந்த ஃபங்க்ஷன் நேம் இது போத்தார் சேம் தான். இந்த வேரியபிள் நேம் வந்து இங்கே கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு ஏ கமா பி, இது வந்து பேராமீட்டர். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஏ, ரெண்டாவது பேராமீட்டர் வந்து பின்னு இருக்கு. ஸோ தேர்ட் வந்து பார்த்தோம்னா இது எரேசபிள். இது போட்டுட்டு கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ரிட்டர்னில் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டுறது. இதுதான் இந்த எரர் ஃபங்க்ஷன். இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். இந்த எரர் ஃபங்க்ஷனில் இன்னுமே நம்ம ஷார்ட்டாக எழுதலாம். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த கேர்லி பிரேசஸ் எல்லாம் தேவைப்படாது. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் தேவைப்படாது. டைரெக்டாகவே ஏ ப்ளஸ் பி போட்டுட்டு இந்த மாதிரி சிங்கிள் லைன் எழுதலாம். இது என்னன்னா இந்த ரிட்டர்ன் சொல்லிட்டு எதை வேணாம், இந்த மாதிரி எதனா. ஓகேங்களா, இது ஒரு இது. செகண்ட் வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஏற ஃபங்க்ஷனாக மாற்றுறதுன்ட்டு பார்க்கலாம். லெட்டு இஸ் பாசிட்டிவ் ஈக்குவல் டு, இது வந்து ஃபங்க்ஷன் நேம் இது தான். ஸோ தென் ஸ்கொயர் ப்ராக்கெட் இது போட்டுட்டு நம்பர், இது பேராமீட்டர் வாங்குது. நம்பர்ன்ட்டு ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஸோ தென் இந்த ஏரர் சிம்பிள் போட்டுட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்னில் இந்த நம்பர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஏரர் ஃபங்க்ஷனாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கேயுமே நம்ம இது சிங்கிள் லைன் ஏற்றணும் அப்படின்னா இந்த கர்லி பிரேசஸ்லாம் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, இதை வந்து தூக்கிட்டு இந்த ரிட்டர்னும் தேவைப்படாது. சிங்கிள் லைன் எதுனா இந்த ரிட்டர்னும் தேவைப்படாது. ரெண்டாவது, இந்த பேராமீட்டர் வந்து 1 இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இதுவுமே நம்ம தூக்கிக்கலாம், தேவைப்படாது. ஸோ இது சிங்கிள் லைன் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடலாம். நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி இந்த மாதிரி நிறைய இதை வேணாம், சிங்கிளாக எடுக்க அப்படி மாதிரி எழுதிடலாம். தென் தேர்டு வந்து பார்த்தோம்னா இதுவும் அதே மாதிரி தான். லெட்டு ரேண்டம் நம்பர் அப்படின்னு போட்டுட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எரர் ஃபங்க்ஷன் சிம்பிள் போட்டு இது பண்ணியாச்சு. இங்கே வந்து ரிட்டர்னில் மேத்து டாட்டு ரேண்டம் சேம். எங்கிட்டும் நம்ம இந்த ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் தேவைப்படாது. ரிட்டர்னும் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அது வந்து தேவைப்படாது. ஸோ சிங்கிள் லைன் எழுதணும் அப்படின்னா அந்த ரிட்டர்ன் சொல்லிட்டு போட வேணாம், நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து லாஸ்ட் இந்த டாக்குமெண்ட் டாட்டு ஆட் ஈவெண்ட் லிசன் ஒன்று இருக்குது. இது உள்ள வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து கிளிக்ன்றது, செகண்ட் பேராமீட்டர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை வந்து ஏரோ ஃபங்க்ஷன் எப்படி மாற்ற போகிறோன்றது பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆஃப் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் கிளிக்கு அப்படின்னு போட்டாச்சு. செகண்ட் பேராமீட்டர் என்னன்னா நம்ம ஏரோ ஃபங்க்ஷனாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏரோ ஃபங்க்ஷனை போட்டுட்டு இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணாமல் டைரெக்டாகவே control.log ஆஃப்னு போட்டுட்டு அந்த கிளிக் அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ஷார்ட் அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் ஏரர் ஃபங்க்ஷனுக்கும் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு. நார்மல் ஃபங்க்ஷனாக அந்த மாதிரி கொஞ்சம் லைன் லென்த்தாக போகும். ஏரர் ஃபங்க்ஷனில் ஷார்ட்டாக அழகாக எழுதலாம். ஸோ இயர் 6 வந்து இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் எல்லோரும் இப்போது என்ன டிஃப்ரெண்ட்டு இதுக்கு அதுக்குன்ட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.